ஒன்று தான் பல்வேறு இடங்களில் நீதிமன்றத்தில் ஆண்டுகள் குட்டு வாங்கி கொண்டிருக்காரு தான் நான் பார்க்கிறேன். ஓகே, முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு புரட்சி கவிதாசன், ஆளுநர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தல்கள்ல நீதிமன்றங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த கண்டனங்கள் இது பற்றியெல்லாம் ஏன் அந்த சார்ந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்படல அப்படின்னு கேள்வி எழுப்புறார் திரு ராஜீவ்காந்தி. உங்க பதில்? யாரும் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. நோ ஒன் எபோவ் தி லா அப்படின்னு சட்டத்துக்கு மேல யாரும் கிடையாது. அதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அழகான பொருள். அதனால இப்ப நண்பர் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசியதை கவனிக்கும் போது பொதுவாகவே, அதாவது தீர்ப்பை எழுதி வைத்துக் கொண்டு பிறகு விசாரிக்கக்கூடிய நடைமுறை எவ்வளவு மோசமோ அது மாதிரி ஒரு மோசமான விமர்சனத்தை தான் திமுக போன்ற பிராந்தியவாத கட்சிகள் முன்வைக்கிறார்கள். இதுதான் அடிப்படை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு, ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அதாவது ஆளுநர்னாவே ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு இருக்கு. அது மாதிரி ஒரு முன் கருத்தோட அவங்க அணுகக்கூடாது. திறந்த மனதோடு நான் கேட்க திறந்த மனதோடு ஆளுநர் அதனால திமுக ஆளுநர்களை தன்னுடைய சித்தாந்தத்தினுடைய அளவுகோல்ல வச்சு பார்க்கிறது. காமாலை கண்டவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படிங்கிறது மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாலஜிய, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிலாசபிய, ஏன்னா இவங்க மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்று இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால ஆளுநரை எதிர்க்கக்கூடிய அடிப்படை சித்தாந்தம் அவங்க சார்ந்த கருத்தியல் ஆளும் கட்சியோட கருத்தியல்ல இருந்து வேறுபடுது அப்படின்னா அதை விமர்சிக்கிறாங்க. அப்போ ஒரு சார்பு நிலை எடுக்கிறாங்க ஆளுநர் என்பதனால இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம்னு சொல்றாங்க. இல்லங்க, நம்ம ஆளார் ரூல்டு பை லா, நம்ம அனைவரும் சட்டத்தால் ஆளப்படுகிறவர்கள். இதுல திமுக, அதிமுக, பிஜேபி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் வித்தியாசம் கிடையாதுங்க. இங்கே ஒரு எழுதப்பட்ட உலகத்தின் ஆகச்சிறந்த அரசியல் சாசனம் இருக்கிறது. சட்டமேதை அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அற்புதமான காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் சாசனம் நம்மகிட்ட இருக்கு. அந்த ஆகச்சிறந்த அரசியல் சாசனத்துல ஆளுநருக்கு என்ன அதிகாரம், என்ன கடமை, என்ன உரிமை என்று விளக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம், என்ன கடமை, என்ன உரிமை என்று விளக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஆர்டிகிள் 153 இருந்து 167, அதாவது அரசியல் சாசன உறுப்பு 153 இருந்து 167 வரை ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பற்றி விவரிக்கிறது. அந்த அதிகாரங்கள் தான் மீறப்படுது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, அதுதான் இவங்களுடைய இந்த சுயாட்சி முழக்கத்துக்கு விரோதமா அவர் ஒன்றியங்களால், அதாவது மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்திலிருந்து தனித்து போகிற, பிரிந்து போகிற அப்படிப்பட்ட தன்மை வரும் பொழுது ஆளுநர் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தலாம். அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது 2 பவர் இருக்கு, அதாவது 3 பவர் இருக்கு. ஒன்னு டெலிகேட்டட், அதாவது மத்திய அரசோட அந்த மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்கல அப்படின்னா ஆளுநர் அதிகாரத்தை எடுத்துக்கலாமா? அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கா? இல்ல, வழங்க வேண்டிய முறை, அதாவது ஒத்துழைப்பு மாநில அரசாங்கம் வழங்க வேண்டிய விஷயத்தில் வாங்க வேண்டும். ஒரு வகையில பாருங்க, ஆளுநர் 2 in 1ங்க. மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக மாநிலத்தில் நிர்வாக தலைவராக இருக்கிற அதே நேரம் மாநில அரசின் குரலாகவும் அவர் இருப்பார். அதனால புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்காங்களா என்பதுதான் கேள்வி. இந்த நேம் ஆஃப் கவர்னர் தான். சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டா, அவசர சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டா, அது மாதிரி சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கினா, இல்ல திரு புரட்சி கவிதாசன், நீங்க சொன்னீங்க இல்லையா, மத்திய அரசோட குரலா மட்டும் இல்ல மாநில அரசோட குரலாவும் ஆளுநர்கள் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அது ஒன் வேயா மட்டும் இருக்கு அப்படின்றது இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல அதனாலதான் இவங்க இல்ல அவர் ஒன் வேயா இருந்தா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் இல்லாம அவர் நடக்கணும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்கிற பரிந்துரைகளை ஏற்கிறார். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சட்டசபையை கூட்டணும்னு சொல்றாங்க, கூட்டுகிறார். இன்னென்ன பேரை மந்திரியா ஆக்கணும்னு சொல்றாரு, மந்திரியா ஆக்குறாரு.
இவங்க உயர்நீதிமன்ற நீதிபதியாக அமைக்கணும்னு நியமிக்கணுங்கிறாங்க, நியமிக்கிறாரு. அதுதான் அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்க விதிகள். அதனால 100 விழுக்காடு மாநில அரசோடு ஒத்து போகிறது கவர்னர் கிடையாதுங்க. 100 விழுக்காடு ஒத்து போடணும்னு அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக அவர் செயல்படணுமோ அங்கே செயல்படுவார். இப்ப ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு. மாநிலத்துல ஆட்சியே இல்லாதப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்கிறாங்க. அப்ப அவர் இண்டிபெண்டா தான் செயல்படணும். அதே மாதிரி இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடுச்சு. அப்ப அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும். அப்ப ஆர்டிகல் 356 படி ஆட்சியை பற்றிய கலைப்பை பற்றிய பரிந்துரையை மேல அனுப்பணும். இப்பெல்லாம் ஒரு மாநில அரசின் குரலாக இருக்க முடியாது. அப்ப அரசியல் சாசனம் அவருக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றும் பொழுது கட்சி கண்ணாடி போட்டுட்டு பார்க்கும் பொழுது அது வயலேஷனாக தெரிகிறது. இல்ல நீங்க குறிப்பிட்ட அந்த தேவைக்கேற்ற மாதிரி அவரோட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி இருக்கு அப்படின்ற இடத்துலதான் உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, உள்ளார்ந்த அதிகாரம், அவருக்கு விருப்ப அதிகாரம் இருக்கு, டிஸ்கிரிஷனரி பவர். அந்த பவர் அவர் யூஸ் பண்ணும் பொழுது அவர் தன்னிச்சையா செயல்படுகிறார் அப்படிங்கிறாங்க. வித்தவுட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், வித்தவுட் அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் டிஸ்கிரிஷனரி பவர் சில நேரங்கள்ல எடுக்கலாம்னு இருக்கு. ஒரு நிமிஷம் சுருக்கமா சொல்லுங்க, அவர் குறுக்கிட விரும்புறார். பாஜக சேர்ந்தவர்கள் பலமுறை இந்த டிஸ்கிரிஷனரி பவர்ல, அதாவது தமிழ்ல தன் விருப்புரிமை அதிகாரம் வாங்க, இதை வைத்துக்கொண்டே விளையாடுறாங்க. இது வந்து இவருடைய வாதமாக இருக்கு. தன் விருப்புரிமை அதிகாரம் எப்போது ஆளுநருக்கு இருக்கிறது என்றால், அமைச்சரவை இல்லாத போது, ஒரு அமைச்சரவையை நியமிக்கிற பொறுப்பு இருக்கிற போது, ஒரு ரெண்டு கட்சிகள் மோதிக்கிறது. அப்போ எங்களுக்கு பணம் இருக்குது, அவங்களுக்கு பணம் இருக்கிற போது ஒரு பிரதான ஒரு கட்சியை, கோரம் வச்சிருக்க கட்சியை அவர் தன் விருப்புரிமையை பயன்படுத்தி ஆட்சி அமைக்க கோரலாம். தன் விருப்புரிமையை இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்துடைய பதவிகளாகப்படுகிற ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். ஒன்று ஆட்சி அமைக்க கோருவது. அப்படி ஆட்சி அமைச்சு அமைச்சரே வந்துட்டா தன் விருப்புரிமை பவர் செல்லாது. அது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும், ஆளுநருக்கும் பொருந்தும். அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் படி தான் குடியரசுத் தலைவர் இயங்கணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் படி தான் ஆளுநர் இயங்கணும். இங்க சொல்றாங்கல்ல, குடியரசுத் தலைவரை விட அதிகபட்சமான அதிகாரங்கள் ஆளுநருக்கு. மன்னிக்கணும், ரெண்டு முற்று அதிகாரங்கள். ஜனாதிபதி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மறைமுகமாக. அந்த ஜனாதிபதிக்கு கூட எந்த அதிகாரமும் இல்லை. ஜனாதிபதிக்கு கூட பார்லிமெண்ட் தான் பவர். படிங்க, அரசியல் சாசனத்தை படிங்க. எந்த ஆர்டிகல் இப்ப டிஸ்கஸ் பண்ணீங்க சார்? நான் மாஸ்டர் ஆஃப் லா, என்னோட தீசிஸ் ஆல்டர்னேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் இந்தியா, இந்தியாவுக்கு ஒரு மாற்று அரசியல் சட்டம் வேணும். அந்த வாதத்துக்கு தயாரா இருக்கு. ஒரு அரசியல் சட்டம் நீங்க படிங்க. பாஜக சேர்ந்த யாரும் அரசியல் சட்டம் படிக்கிறது இல்ல. எந்த ஆர்டிகல் சொல்லுங்க? ஆர்டிகல் 350 என்ன சொல்லுங்க சார்? சொல்லுங்க, ரெண்டு பேரும் என்ன சொல்லுங்க? யார் பேசுறது கேட்காது. கான்ஸ்டிடியூஷன் லால எம்எல் பண்ணிருக்கேன் சார். அது சொல்லுங்க, என்ன ஆர்டிகல் சொல்லுங்க, பேசுவாங்க. என்ன ஆர்டிகல் சொல்லுங்க? பட்டரஸ்ல என்ன, குவாசி பட்டரஸ்ல என்ன பேசுவாங்க. சரி, ஓகே, மற்றவர்களுக்கு முதற்கட்ட வாய்ப்பு நம்ம தரலாம். சட்டம் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு அரசியல் சாஸ்திரத்தை நீங்க பாடம் எடுக்க வேணாம். சரி திரு பிரியன், உங்கள்கிட்ட இது சார்ந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த